உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகா மாவட்டத்தில் உள்ளது திக்ரி கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்தவர் சுகுணா. 22 வயதான இவர் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சுகுணாவை வழிமறித்த மர்ம நபர் ஒருவர் ஆசிட்டை வீசிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். வலியால் அலறி துடித்த சுகுணாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். 30% தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. சுகுணாவுக்கு தீவிர சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை செய்தது யார் என்று விசாரணையை போலீசார் தொடங்கிய போதுதான் கடந்த சில நாட்களாக சுகுணாவுக்கு ஒரு இளைஞர் கொலை மிரட்டல் விடுத்து வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. சுகுணாவுக்கும் உபேந்திரா என்ற இராணுவ வீரருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருடம் ஜூன் மாதம் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. சுகுணா உபேந்திராவை திருமணம் செய்யக்கூடாது என்று இன்ஸ்டாகிராமில் ஒரு இளைஞர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். திருமணத்தை நிறுத்தவில்லை என்றால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மிரட்டியிருக்கிறார். இந்த மிரட்டலை சுகுணா சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மீது ஆசிட் வீசப்பட்டிருக்கிறது. உடனே போலீசார் சுகுணாவுக்கு மிரட்டல் விடுத்த இளைஞரை தேடியிருக்கிறார்கள். அவரது பெயர் நிஷு திவாரி என்பது தெரிய வந்தது. போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நிஷு காவலர்களை பார்த்ததும் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். உடனே போலீசார் அவரை பிடிக்க துரத்தியிருக்கிறார்கள். நிஷு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட முயற்சித்துள்ளார். தற்காப்புக்காக போலீசார் நிஷுவின் 2 கால்களிலும் அவரை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். நிஷுவுக்கு சிகிச்சை அளித்த பிறகு போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அதில்தான் இந்த பயங்கரத்துக்கு மூளையாக செயல்பட்டது அவரின் ஆன்லைன் காதலி அர்ச்சனா என்பது தெரிய வந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நிஷுவின் இன்ஸ்டா கணக்கிற்கு அர்ச்சனா என்ற பெயரிலிருந்து நட்பு அழைப்பு வந்திருக்கிறது. அர்ச்சனா நிஷுவை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். நிஷுவும் அதற்கு ஓகே சொல்ல ஆன்லைனிலேயே இருவரும் காதலித்து வந்துள்ளார்கள். தன்னுடைய குடும்ப பின்னணி குறித்து பேசிய அர்ச்சனா தனக்கு ஜான்வி என்ற சகோதரி இருப்பதாகவும் அவரை உபேந்திரா என்ற இராணுவ வீரர் காதலித்து கடற்றிவிட்டு சுகுணா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும், இதனால் தங்கள் குடும்பமே மிகுந்த மன உளைச்சலில் சிக்கி தவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். சுகுணா உபேந்திராவை திருமணம் செய்யவில்லை என்றால் தன்னுடைய சகோதரி ஜான்வியை உபேந்திரா திருமணம் செய்து கொள்வார் என்றும், சுகுணாவுக்கு மிரட்டல் விடுத்தால் அவர் திருமணத்திலிருந்து விலகிக் கொள்வார் என அர்ச்சனா நிஷுவிடம் கூறியிருக்கிறார். காதலி கூறியபடியே சுகுணாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மிரட்டல் விடுத்திருக்கிறார் நிஷு. ஆனால் அவர் அதற்கு மசிவதாக இல்லை என தெரிந்ததும் ஆசிட் வீசும் ஐடியாவை கொடுத்திருக்கிறார் அர்ச்சனா. அர்ச்சனா போட்டு கொடுத்த திட்டத்தின்படி நிஷு ஆசிட் வீசியதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் கொடுக்க, அதன் அடிப்படையில் போலீசார் அர்ச்சனாவை பிடித்து விசாரித்துள்ளார்கள். அவர் கூறியதை கேட்டு நிஷு உட்பட போலீசாரை மிரண்டு போயிருக்கிறார்கள். அர்ச்சனா நிஷுவிடம் கூறிய சகோதரி கதையெல்லாம் வெறும் உருட்டுக்கள் தான். அர்ச்சனா ஜான்வி இரண்டுமே அவர்தான். அதாவது அர்ச்சனா என்ற பெயரில் போலி கணக்கு தொடங்கி நிஷுவிடம் இன்ஸ்டாவில் பேசி மனதை மயக்கியிருக்கிறார். ஜான்விக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளன. ஆனால் அதையெல்லாம் மறைத்து உபேந்திராவை உயிருக்கு உயிராக காதலித்து வந்திருக்கிறார் ஜான்வி. சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் வீட்டை விட்டு ஓடிச் சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஜான்விக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் விஷயம் உபேந்திராவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஜான்வியை பிரிந்திருக்கிறார் உபேந்திரா. பலமுறை கெஞ்சி கேட்டும் உபேந்திரா ஜாவியை மீண்டும் காதலிக்க தயாராக இல்லை.
அதோடு சுகுணாவோடு அவருக்கு திருமண ஏற்பாடுகளும் நடந்திருக்கிறது. எப்படியாவது உபேந்திராவை அடைந்தே தீர வேண்டும் என்ற முடிவு செய்த ஜான்வி சுகுணாவை தனது காதலனை விட்டே விரட்ட நினைத்திருக்கிறார். இந்த வேலைக்காகத்தான் ஜான்வி அர்ச்சனா என்ற பெயரில் நிஷுவிடம் பழகி அவரை காதலிப்பதாக ஏமாற்றியிருக்கிறார். அதோடு அவரை வைத்து சுகுணா மீது ஆசிட்டையும் வீச வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நிஷுவையும் ஜான்வியையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.